ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமான ஒரு வெண்டைக்காய் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது சின்னவங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, அடிக்கடி செய்வீங்க. முதல்ல ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாயை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா வெண்டைக்காயை கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெண்டைக்காய் வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் எப்போவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிரேவி பதத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது அதே பேனில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கடுகு கருப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூடவே 100 கிராம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக 100 ml தயிர் கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். அடுத்ததாக அந்த மசாலாவை நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கணும் இல்லையா, அது கூட சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். மசாலா பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். மசாலா நல்லா கொதிச்சு வந்தோடனையும் அது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுட்டு வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து ஒரு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அஞ்சு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நல்லா மசாலா எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு, காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இது சூடான சாதத்தோடு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய்னா பிடிக்காது. ஆனால் இது மாதிரி ட்ரை பண்ணி ஒரு தடவை கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.